first four side margin போட்டுக்கணும். then வந்து date and topic note பண்ணிருக்கணும். then ஒரு சர்க்கிள் ஒன்னு டிராப் பண்ணிருக்கேன். சரியா? சர்க்கிள் டிராப் பண்ணிட்டு கீழ ஹரிசாண்டல் லைன் ஒன்னு டிராப் பண்ணிருக்கேன். கீழ எனக்கு கேப் இருக்கு பத்தி அந்த four side marginக்கும் இதுக்கும் கேப் இருக்கணும். ஒரு 25% கேப் விடணும் கீழ. இந்த மாதிரி லெஃப்ட் சைடுல ஸ்டார்ட் பண்ணி மேல கொண்டு போயிட்டு வந்து இங்க கீழ ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் டிராப் பண்ணி அங்க ஜாயின் பண்ணுங்க. அகைன் ஒன் மோர் மவுண்டைன் வந்துட்டு இந்த மவுண்டன்ல ஜாயிண்ட் ஆயிருக்கணும். இந்த இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அது வந்துட்டு ரைட் சைடோட வெர்டிகல் லைன்ல போயிட்டு ஜாயிண்ட் ஆகணும். ஃபோர் சைடு மார்ஜின்ல போய் ஜாயிண்ட் ஆகணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த மவுண்டைன்ல இருக்கிற இந்த மூனோட லைன் இருக்கு இல்லையா, அதை எரேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ மவுண்டைனுக்கு பேக் சைட்ல எனக்கு மூன் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா? என்கிட்ட இருக்க ப்ளூ கலர்ஸ்ல எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு சில ப்ளூ தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒரு மீடியமான ப்ளூ இது எடுத்துக்கிறேன். ஏன்னா நைட் எஃபெக்ட்ன்றதுனால லைட் ப்ளூ யூஸ் பண்ண முடியாது. இது நைட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப லைட்டான ப்ளூ யூஸ் பண்ணாதீங்க. இது மீடியமான ப்ளூ. சரியா? அதுக்கப்புறம் அல்ட்ரா மெரின் ப்ளூன்னு ஒன்னு இருக்கும் பாரு. நம்பர் வந்து 436 அப்படின்னு இருக்கும். சரியா? பர்ஷியன் ப்ளூன்னு இருக்கும். PRU அப்படின்னு இருக்கும் பாரு. அந்த ப்ளூ எடுத்துக்கோ. 3 ப்ளூ எடுத்துக்கோ. சரியா? சரியா? ஒயிட் கலர் எடுத்து என்ன பண்றேன், ஃபுல்லா அந்த மூணுல அப்ளை பண்ணிடுறேன். ஆல்ரெடி பேப்பர் ஒயிட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் விசிபிளா இருக்காது. சோ 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட 2 கலர் தான் இருக்கனாலே ஒன்னும் பிரச்சனை இல்லை. லைட் கலர் அண்ட் டார்க் கலர் பண்றேன். இந்த மூணு இருக்கு இல்லையா, மூணுக்கு வெளியில கலர்ஸ் இப்படியே அப்ளை பண்றேன். மூணோட அவுட்டர்ல இப்போ எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் அப்ளை பண்றோம் இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் எதுக்காக ஒயிட் அப்ளை பண்றோம் அப்படின்னா, அது ஆல்ரெடி ஒயிட்டா தான் இருக்கு, அப்படியே கூட விடலாம். ஒருவேளை எனக்கு என்னாச்சு, நான் இங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த மூணுல எப்படி போகும், இந்த மாதிரி டக்குன்னு உள்ள போயிடும் இல்லையா, மூணுக்குள்ள கலர் போயிடுச்சு. அப்ப இதை எப்படி நான் எரேஸ் பண்றது? இந்த மாதிரி வந்துட்டு கலர்ஸ் உள்ள போயிடுச்சு அப்படின்னா ஆயில் பேஸ்ட்ல யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் கலர் அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ப்ளூ கலரோ வேற எந்த கலர்ஸோ அப்ளை பண்ணும்போது ஒருவேளை அந்த ஒயிட்டுக்கு மேல இப்போ மூணுக்குள்ள கலர் போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்கிராட்ச் ரூல் வச்சு என்ன பண்ணலாம்னா, சரி நான் என்ன பண்ற பாரு, அழகா அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்தேன்னா ப்ளூ கலர் போயிடுச்சா? இந்த அளவுக்கு கலர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். அதாவது ஒரு மீடியமான ப்ளூ அப்ளை பண்ணிருக்கேன். இதை விட கொஞ்சம் டார்க் எது அப்படின்னு பார்த்தோம்னா அல்ட்ரா மெரின் ப்ளூன்னு சொல்லுவோம். ஓகேவா? அல்ட்ரா மெரின் ப்ளூவை இந்த இடத்துல இந்த ப்ளூவோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். சரி, இதுக்கப்புறம் தேர்ட் கலர், அதாவது கொஞ்சம் டார்க் கலர் இருக்கும் இல்லையா, பர்ஷியன் ப்ளூ, இதுதான் டார்க் ப்ளூன்னு சொல்லுவோம். இந்த டார்க் ப்ளூ எடுத்து மிச்சம் இருக்கிற அந்த கேப்ல ஃபில் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுருப்போம் இல்லையா, அந்த 3 கலர்ஸை நம்ம டோட்டலா கம்ப்ளீட் பண்றோம். இந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மவுண்டைன் மட்டும் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒயிட் கலர் எடுத்து இந்த இடத்துல பார்த்துக்கோ, இங்க கொஞ்சம் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கோ. இந்த மவுண்டைனோட இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் ஒயிட் அப்ளை பண்ணிக்கோ. ஒயிட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஓகேவா, இந்த எட்ஜில் மட்டும் ஒயிட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மறுபடியும் இந்த ஒயிட் கலர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் லைட் கலரா தெரியும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி
இப்படி அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த இடத்த பாரு, நான் என்ன பண்றேன், ப்ரெஷர் கம்மியாக கொடுத்து ரொம்ப லைட்டா இந்த மாதிரி அந்த பர்பிள் கலர் அப்ளை பண்ணிட்டு அது மேல மறுபடியும் என்ன பண்றோம், ஒயிட் கலர் எடுத்து மேட்ச் பண்றோம். இப்போ இங்க ஆல்ரெடி பர்பிள் கலர் அப்ளை பண்ணிக்கலையே, அது மேல இந்த மாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட் கலரா நம்மளுக்கு மாறிடும். ரெண்டு மவுண்டனுக்கு டிஃபரெண்ட் தெரியணும் இல்லையா, அதனால தான் இந்த ஒயிட் கலர் இங்க அப்ளை பண்றோம். நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோ. அதே போல இந்த எட்ஜில், இந்த மவுண்டனோட இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலர்ல ப்ரெஷர் கொடுத்து இது மாதிரி பண்ண அப்படின்னா உனக்கு லைட் கலரா மாறிடும். இப்போ நான் டார்க் வயலட் எடுத்து இந்த மவுண்டனோட பாட்டம்ல மட்டும் அப்ளை பண்ணும். பாட்டம் மீன்ஸ் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க் வயலட் அப்படி மேட்ச் பண்ணிவிடு. எல்லா இடமும் கவர் பண்ணிடாத, இந்த இடத்துல மட்டும் லைட்டா அப்ளை பண்ண போதும். சரி, அந்த மவுண்டன் கொஞ்சம் டார்க் டோனா தெரியணும் அப்படிங்கிறதால நம்ம இந்த மாதிரி பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி அதே போல இந்த சைடும் கொஞ்சம் இந்த மாதிரி பாட்டம்ல மட்டும் அப்ளை பண்ணிக்க போதும். நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ண போறோம், இங்க ப்ளூ கலர் அப்ளை பண்ண பத்தியா, சேம் அதே ப்ளூவை மறுபடியும் எடுத்துக்கிறேன். அந்த 3 ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த 3 ப்ளூ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைட் கலர், தென் மீடியம் கலர், அப்புறம் டார்க் கலர், இப்படிதான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, லைட் ப்ளூ, மீடியம் ப்ளூ, டார்க் ப்ளூ அப்படின்னு தான் யூஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல பாரு, லைட் ப்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லைட் கலரா இருந்ததுல அந்த லைட் கலர்ஸை இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன் நானு. இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோ. ஓகே, ஒரு கொஞ்சம் தொலைவுக்கு மட்டும் இந்த ப்ளூ அப்ளை பண்ணு. தென் மீடியம் ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ப்ளூவை இதோட மிக்ஸ் பண்ணு. அதாவது அல்ட்ராமெரின் ப்ளூ யூஸ் பண்ணிருப்போம். UL அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும் பாரு, அந்த கலர்ஸ். ஓகேவா, அல்ட்ராமெரின் ப்ளூ இருக்கும், அந்த கலர்ஸ் இங்க அப்ளை பண்ணிக்கோ. தென் டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா, அதை ஃபைனலா பாட்டம்ல அப்ளை பண்ணிக்கோ. தட்ஸ் ஆல். பர்ஷியன் ப்ளூ இருக்கும் பாரு, அந்த பர்ஷியன் ப்ளூவை இந்த ஃபோர் சைட் மார்ஜினுக்கு வெளியே வராம கொஞ்சம் பொறுமையா நீட்டா அப்ளை பண்ணு. ஓகேவா, இப்போ நாங்கள் 3 கலர்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த டார்க் ப்ளூ லைட்டாக என்ன பண்ணுறேன், இங்கே பாரு, அங்கங்கே சும்மா டச்சப், இந்த இடத்துல கொஞ்சம் டச்சப் மட்டும் பண்ணிவிடு. அது ஒரு மாதிரி ஷேடோட தெரியற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால இந்த டார்க் ப்ளூ சும்மா அங்கங்கே டச்சப் மட்டும் பண்ணிவிட போதும். சரியா, இல்லை பண்ணலாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி பிளைனா விட்டாலும் ஓகே. எனக்கு வரல சார் அப்படின்னா பிளைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை. என்ன பண்ணுறேன், இந்த பிளாக் கலர் எடுத்திருக்கேன். எனக்கு சின்னதாக இருக்கு பிளாக், வேற ஒன்றும் இல்லை. சரி, அவங்ககிட்ட பிளாக் வந்து நீளமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்கிட்ட ஷார்ட்டாக இருக்கு. இது என்ன பண்ணுறேன்னா, இந்த பாட்டமில் அப்ளை பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு, ஓகேவா, இங்க ஸ்கிரிபிள் பண்ணணும். ஸ்கிரிபிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதாவது புஷஸ் இருக்கு இல்லையா, அந்த புஷஸ் மாதிரி நம்ம என்ன பண்றோம், இப்படி ஸ்கிரிபிள் பண்ணி கொஞ்சம் மேல இப்படி பாட்டம், கொஞ்சம் மேல இப்படி பாட்டம்ல இந்த மாதிரி அன்னிவனா கொண்டு வரணும். நல்லா பாத்துக்கோ. ஆல்ரெடி அங்க பர்பிள் கலர், வயலட் கலர் இருக்கு, அதுல லைட்டா தான் தெரியும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அது நல்லா இருக்கும் பாக்குறது ஃபீல். இந்த மாதிரி புஷஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இப்படி நீட்டா அப்ளை பண்ணிக்கோ. சரியா, ஒன்னு மேல ஒன்னு கீழன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டா அப்ளை பண்ண பார்க்கலாம். டூ ஃபாஸ்ட். இப்படி ஸ்கிரிபிள் பண்ணும். ஓகேவா, சர்க்கிளிசம் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணும். ரைட் சைடில் 3 வெர்டிக்கல் லைனு, லெஃப்ட் சைடில் 2 வெர்டிக்கல் லைன். சரியா, ஸோ டோட்டலாக 5 லைன்ஸ். இப்படி ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. மார்க்கரோ ஸ்கெட்ச் பெனோ எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஒர்க் ஆகாது அந்த இடத்துல.
இப்போ என்ன பண்றேன், இங்க பாரு பாட்டம்ல லிசன், இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ண போறோம், இங்க பாரு இந்த இடத்துல கொஞ்சம் லைன்ஸ் ஒன்று ஆட் பண்றேன், இந்த மாதிரி லென்த்தா. ஓகேவா, ஒரு லைன். தென் இதை விட சின்னதா, இங்க பாரு இதை விட கொஞ்சம் சின்னதா, அதை விட கொஞ்சம் சின்னதா, அதை விட கொஞ்சம் சின்னதா, தென் ஷார்ப்பா இங்க முடிஞ்சிட்டோம். அவ்வளவுதான். தென் சேம் பக்கத்துலயே அதே தான். பாட்டம்ல கொஞ்சம் லென்த்தான லைன் இருக்கட்டும், அதுக்கு மேல கொஞ்சம் சின்னதா, ஃபர்ஸ்ட் பண்ணதை விட இது கொஞ்சம் சின்ன லைனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதா இருக்கட்டும், ஷார்ப்பா இந்த மாதிரி முடியட்டும். சேம் அதே போல எல்லாத்தையும் பண்ண பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய லைனு, அதை விட கொஞ்சம் குட்டி லைன், அதை விட கொஞ்சம் குட்டி லைன், அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் குட்டி லைன். இந்த மாதிரி இந்த பண்ணிருக்கோம் இல்லையா, 3 பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த 3ல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன பண்றேன், இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் இப்படி ஸ்லாண்டிங் லைன், ஜிக்ஸாக் லைன்ஸா இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இப்படி இங்க பாரு இந்த மாதிரி ஆட் பண்ணு. இப்படி ஆட் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்ல வரும். அதே போல இந்த சைடுல ரைட் சைடுல சேம் இப்படி கொஞ்சம் வெளியில மேல வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும், இந்த மாதிரி வரட்டும். சரியா, நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம், அந்த லைன்ஸ் வரைக்கும் வரணும் கரெக்டா. கீழே இந்த லைன்ஸ் வரைக்கும் மறைச்சிட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோ, உனக்கு ட்ரீ நல்லா இருக்கும். இந்த இடத்துல இருந்து லைன்ஸ் இப்படி ஸ்லாண்டிங்கா போட்டுட்டு வாங்கடான்னு சொன்னேன். ஒன் சைடுல மட்டும் லைன்ஸ் இப்படி ஸ்லாண்டிங்கா லைட்டா ஸ்லாண்டிங்கா போட்டுட்டு வாங்க. அங்க லைன்ஸ் யூஸ் பண்ணிருப்போம் பாரு, ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ் எதுக்காக பண்ணிருக்கோம்னா அதை தாண்டி போக கூடாது. அந்த ஸ்லாண்டிங் லைன் டிராப் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி அந்த லைன் தாண்டி போக கூடாது, அதனாலதான் அது பண்ணிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் மாதிரி அழகா நீட்டா வந்துடும். சேம் அதே போல லெஃப்ட் சைடுல இருக்கிறதும் ட்ரையாங்கிள் ஷேப்ஸா வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேல ஷார்ப்பா இருக்கணும், கீழே வந்து திக்கா இருக்கணும், ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்ல வரணும். ஒயிட் கலர் எடுத்துட்டு இங்க பாரு நான் என்ன பண்றேன் பாரு, இந்த மூணோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு எனக்கு வரணும். இல்லையா, இந்த மாதிரி வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கர்வ் லைன் டிரா பண்ணிக்கோ. ஓகேவா, இந்த எட்ஜ் பாரு, இந்த எட்ஜ் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கோ, அதே போல இந்த எட்ஜ் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இப்படி ஒரு கர்வ் லைன் டிரா பண்ணிட்டு இன்சைட்ல ஜஸ்ட் அந்த ஒயிட் கலரை இப்படி லைட்டா அப்ளை பண்ணு. ஆயில் பேஸ்டல்ல உட்காரும், அந்த மாதிரி நல்லா கிளீனா உட்காரும். இந்த மாதிரி அப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்க பாரு வெளியில லைட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி ஒயிட் அப்ளை பண்ணிக்கோ, உனக்கு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பாரு ஒயிட் கலர் எடுத்து இந்த இடத்துல பாரு நான் இப்படி அப்ளை பண்றேன், தென் இங்க அப்ளை பண்றேன், இங்க இப்படி அப்ளை பண்றேன், இங்க இப்படி அப்ளை பண்றேன். ஒயிட் கலர் ஆயில் பேஸ்ட்ல எடுத்து இங்க பாரு இந்த மாதிரி அப்ளை பண்றேன், இங்க இப்படி அப்ளை பண்றேன், தென் இங்க கொஞ்சம் அப்ளை பண்றேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்டார்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு பக்கத்துல வந்துட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணி விடலாம். இல்ல அப்படின்னா இதுலயே கூட லைட்டா இப்படி சுத்தி இப்படி ஸ்கிராட்ச் பண்ணி விட்டோம்னா லைட் அண்ட் டார்க் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வரும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சரியா, நிறைய கொடுக்க வேண்டாம், இந்த மாதிரி டாட்ஸ் வந்துட்டு நிறைய கொடுக்க வேண்டாம்.